ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஏ தந்திருக்கு, பி தந்திருக்கு, சி தந்திருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? தந்திருக்கு ஏ பி சி எல்லாமே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் ஏ என்ன தந்திருக்காங்க? ஏ தந்திருக்கு 5, 6 கிராஸ் என்ன வரும்? 5, 6. ஓகே, இதில் நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமாட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டுக்குமே நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? பி கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் பி என்ன இருக்குது? பி ஆல்ரெடி நமக்கு தெரியும். 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6. இது இனி கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6. அப்புறமாட்டு 6 வச்சோம். 6, 4, 6, 5, 6, 6. இந்த மாதிரி நம்ம பி கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு கிடச்ச ரெண்டு ஆன்சருக்குமே ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது, என்ன இன்டர்செக்ஷனாலே ரெண்டுலேயுமே காமனாக இருக்கே தான் எழுதுவோம். ஓகேவா? ரெண்டுலேயுமே இருக்கிறது எதுவோ அதை மட்டும் எடுத்து எழுதி நம்ம எழுதணும். இப்போ சி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். சி கிராஸ் சி சி என்னன்னு தெரியும். 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. இப்போது கிராஸ் நம்ம கண்டுபிடிக்க வரோம். ஃபஸ்ட்டு 5 வச்சுப்போம். 5, 5, 5, 6, 5, 7. நெக்ஸ்ட்டு 6 வச்சு எழுதணும். அப்போ என்ன வரும்? 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட்டு 7 வச்சப்போ 7, 5, 7, 6, 7, 7. இந்த மாதிரி எழுதி முடிக்கணும். ஓகேவா? பாருங்கள், இதில் நம்ம வந்து ரெண்டு சைடுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அல்லது அதுக்கு பிறகு உள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து பி கிராஸ் பி அதுக்கு கூட இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் பியும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது? அங்கே வந்து 4, 4 இருக்குது. இங்கே 4, 4 இருக்கா? இல்லை. 4, 5 இல்லை. 4, 6 இருக்கா? ரெண்டுலேயும் இல்லை. 5, 4 இருக்கா? 5, 4 இல்லை. 5, 5 இருக்குது. ஓகேவா? 5, 6 இருக்குது. அப்போ 5, 6. 6, 4 இருக்கா? 6, 4 இல்லை. 6, 5 இருக்குது. அப்போ 6, 5. அப்புறமா 6, 6 இருக்கா? இல்லை. இப்போ நம்ம காமனாக உள்ளதை எல்லாமே எழுதி எடுத்துட்டோம். இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுக்கும். ஓகேவா? இப்போ இக்குவேஷன் 1ஐயும் 2வையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. சேமாக இருக்குதுன்னா இக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.